இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு விசை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளை நினைத்து தேவாதி தேவனை நான் ஸ்தோதரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பிலேமோன் நிருபத்திலிருந்து ஒனேசிமு என்று சொல்லப்படுகிற கதாபாத்திரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒனேசிமுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பேச சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் கூட ஒனேசிமு யாவருக்கும் பிரயோஜனமாய் மாற்றப்பட்டார், அதே போல நாமும் பிரயோஜனமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போலிருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். என் உள்ளம் போலிருக்கிற அவன், பவுலுடைய உள்ளம் போல் இருக்கிற ஒனேசிமு. இன்னைக்கு இதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். பவுலுடைய உள்ளத்தை போல யார் இருக்கிறானா? இந்த ஒனேசிமு. அதாவது இந்த ஒனேசிமுனுடைய உள்ளமும் பவுலுடைய இருதயத்தை போலவே இருக்கிறதாம். அப்படியானால் பவுலுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். பவுலுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாத ஒரு உள்ளம் பவுலுடைய உள்ளம். பொருள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சொந்தமான எந்த விதமான காரியங்களையும் பவுல் தனக்கென்று வைத்துக் கொள்ள மாட்டார். எந்த விதமான ஆதாயத்தையும் தேடி ஓடாத ஒரு பவுலுடைய உள்ளம். அவர் தேடுகிற ஒரே ஒரு ஆதாயம், இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன், ஆண்டவர் பரலோகம் என்கிறதான ஒரே ஒரு ஆதாயத்தை மாத்திரம்தான் இந்த பவுல் தேடினார். இப்படிப்பட்டதான உள்ளமாய் பவுல் இருந்தது. அதோடு கூட மட்டுமல்லாமல் தன்னால் நடத்தப்பட்டவர்களிடத்திலும் கூட தன்னை தாழ்த்துகிற ஒரு உள்ளமாய் பவுலுடைய இல்லம் காணப்பட்டது. பாருங்க, இந்த பிலேமோன் பவுலால் நடத்தப்பட்ட, பவுலால் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன். ஆனால் இந்த பிலேமோன் இடத்துல பவுல் ஒரு கெஞ்சி, ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி இந்த லெட்டர் அவர் எழுதுகிறார். பிலேமோன் என்பது ஒரு கடிதம். இந்த கடிதத்தை அவர் எப்படி எழுதுகிறார்? ஒரு மிகவும் மனதுருகி தன்னை தாழ்த்தி இந்த பிலேமோனிடத்தில் எழுதுகிறார். இன்னைக்கு இப்படிப்பட்டதான உள்ளம் நம்மிடத்தில் இருக்கிறதா சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்மால் யாருக்கா நம்ம உதவி செய்திருப்போமானால் அவர்களை பார்த்து நம்ம இலக்காரமாக பார்க்கிறோமா? இல்லை என்று சொன்னால் அவர்களிடத்திலே நாம் உறவு, அன்போடு கூட ஒரு தாழ்மையோடு கூட உறவு கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்டதாக சிறந்த உள்ளமாய் காணப்பட்டது பவுலுடைய உள்ளம். மூன்றாவதாக பவுலுடைய உள்ளம் ஒப்புரவாக்கும் உள்ளம். இந்த பிலேமோனுக்கும் ஒனேசிமுவுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டது. ஆனால் அந்த பிளவை சரி செய்யும்படியாக பவுலுடைய உள்ளம் ஏங்கினதா நாம் பார்க்கிறோம். ஒனேசிமு பவுலுக்கு சிறைச்சாலையிலே உதவி செய்கிறார். ஆனால் அவர் என்ன யோசித்திருக்கலாம்? இந்த உதவியை செய்த இந்த ஒனேசிமுவை தன்னோடு கூட வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒனேசிமுவுக்கும் பிலேமோனுக்கும் இடையில் இருந்த அந்த பிளவுபட்ட உறவை ஒப்புரவாக்குவதில்லை இந்த பவுலுடைய உள்ளம், பவுலுடைய சிந்தை எப்போதும் தெளிவாக இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த உள்ளம், இப்படிப்பட்டதான ஒரு தூய்மையான உள்ளம் தான் பவுலுடைய உள்ளம். இந்த பவுலுடைய பரிசுத்தமான தூய்மையான உள்ளத்தை போல இப்போது ஒனேசிமுனுடைய உள்ளமும் மாறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒனேசிமுனுடைய உள்ளம் முன்பதாக எப்படி இருந்தது? அவள் ஒரு திருடனாய் மற்றவர்களுக்கு தேவையான காரியங்களை தனக்கு அபகரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட ஒனேசிமு இருந்தார். ஒரு அடிமையின் எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, இப்போதோ அவர் பவுலுடைய உள்ளத்தை போல பவுலுடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாய் காணப்படுகிறதோ அதே பரிசுத்தத்தை இந்த ஒனேசிமுனுடைய உள்ளத்திலையும் நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு யார் சாட்சி? அதே பவுலே சாட்சி. பவுல் ஒருவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த சாட்சி மிகவும் சிறந்ததாய் காணப்படும். ஏனென்றால் பவுல் ஒரு சிறந்த வல்லுனர் என்று சொல்லி வேதத்தில் அவர் கற்றுக்கொண்ட இடமும் அப்படிதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை குறித்து நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். பிலேமோனுக்கு ஐஸ் வைக்கிறதற்காக, அவரை சாதுப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை பவுல் சொல்லவில்லை. ஆனால் எதற்காக பவுல் சொல்லுகிறார்? அவர் உணர்ந்ததை பிலேமோனுக்கு எடுத்துரைக்கிறார். இன்னைக்கு என் உள்ளம் போல பவுலுடைய உள்ளம் எப்படி பிலேமோனை நேசிக்கிறதோ அதே போல ஒனேசிமுனுடைய உள்ளமும் பிலேமோனை நேசிக்கிறது என்பதை பவுல் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறார். பிலேமோனை, உனக்கும் ஒனேசிமுவுக்கான உறவு ஒருவேளை பிளவுபட்டிருக்கலாம், ஆனால் இந்த நான் எப்படி உன்னை நேசிக்கிறோனோ அதே போல இப்போது ஒனேசிமு, முன்பு உனக்கு பிரயோஜனம் இல்லாத தூரமாய் இருந்த ஒனேசிமு உனக்கு இப்போ பிரயோஜனமாய், உனக்கு சிநேகிதனாய் ஒனேசிமு மாற்றப்படுகிறான்.
என்னுடைய உள்ளத்தை போல அவன் மாறுகிறான் என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உள்ளம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தையும் என்று சொல்லி அடங்கும். சிந்தையும் என்று கூட பொருள்படும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய உள்ளம் நம்முடைய உள்ளமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய உள்ளம், இருதயம் அநேக கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு விசை நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சிந்தையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பவுல் ஒனேசிமுவை குறித்து இப்படியாக சாட்சி கொடுக்கிறார், என் உள்ளம் போன்றவன் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? என்னுடைய சிந்தையை இவன் உடையவன், என்னுடைய இருதயத்தை போல இவனுடைய இருதயம் இருக்கிறது என்று சொல்லி, என்னுடைய பரிசுத்தத்தை போல இவன் பரிசுத்தம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அன்பான சகோதர சகோதரிகள், இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டது போல மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் கடினமான கற்பாறை போன்ற இருதயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை ஆண்டவருடைய சிந்தையை போல அன்பில, மன்னிப்பதில், நம்மை தாழ்த்துவதில், மற்றவர்களுக்கு இறங்குவதில், உதவி செய்வதில் ஆண்டவருடைய சிந்தையை போல நம்முடைய சிந்தை காணப்படுகிறதா? சிந்தித்து பாருங்க. அன்பில் நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? மற்றவர்களிடத்தில் அன்பு பாராட்டுவதில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மன்னிப்பதில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை நாம் மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோமா, இல்லை இன்னுமாக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவோட சிந்தை நம்மிடத்திலும் இருக்க கடவுது என்று சொல்லி பவுல் எழுதுவதை போல அந்த சிந்தையை நாம் கேட்போம். ஆண்டவர் கடைசியில நமக்கு சாட்சி கொடுக்கணும். என்னுடைய சிந்தையை போல இவன் வளர்ந்தான், என்னுடைய மகனானவன், என்னுடைய பிள்ளையானவன், என்னுடைய சிந்தையை அவன் உடையவனாக இருந்தான், என்னை போல அவன் இருந்தான் என்று சொல்லி ஒனேசிமுவை குறித்து பவுல் சாட்சி கொடுப்பது போல நம்மை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை போல இருக்க வேண்டும். அவரை அநேகம் பேர் ஏளனம் செய்தார்கள், அவரை அநேகம் பேர் என்னெல்லாமோ செய்தார்கள், அவரை சிலுவையில் கஷ்டப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் சற்று திரும்பி பார்ப்போம். இப்படிப்பட்டதான ஒரு உள்ளம் நம்ம இடத்துல இருக்கிறதா? மற்றவர்களை அன்பு கூறுகிறதான ஒரு இல்லம் நம்ம இடத்துல இருக்கிறதா? தாழ்மையின் உள்ளம். ஆண்டவர் இந்த உலகத்தில் தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையா இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தா. இப்படிப்பட்டதான தாழ்மையின் உள்ளம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருப்பாரானால், ஆண்டவர் நம்முடைய சிந்தையிலே இருப்பாரானால், இப்படிப்பட்டதான எல்லா எண்ணங்களிலும் நாம் சிறந்த விளங்குவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஒனேசிமுவை குறித்து பவுல் சாட்சி கொடுத்தது போல நம்மை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். இதை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய சிந்தையை நீர் என்னிடத்துல நிலைக்க பண்ணுங்க, உம்முடைய சிந்தை எப்போது எனக்குள்ளாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவர் இடத்துல கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு உறுதி கொடுக்கிறது. எனவே பிரியமானவர்களே, எப்போது ஆண்டவரை இந்த கேட்கிற மாத்திரத்தில் மட்டுமல்ல, எப்போதும் உம்முடைய சிந்தை கடைசி உம்முடைய வருகை வரையிலும் உம்முடைய சிந்தை என்னிடத்திலே காணப்பட நீர் கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவரிடத்திலே கேட்போமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இயேசுப்பா, ஒனேசிமுவை குறித்து பவுல் சாட்சி கொடுப்பது போல, பவுலுடைய உள்ளத்தை போல ஒனேசிமுடைய உள்ளம் மாற்றப்பட்டது போல உம்மோடு சஞ்சரிக்கிற நாங்கள், உம்மோடு ஆண்டவரே உம்மோடு நடக்கிற நாங்கள், எங்களுடைய உள்ளமும் உம்முடைய உள்ளத்தை போல மாற்றப்பட நீ கிருபை செய்யுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இப்போ பெரிய வெளிச்சத்தை கண்டு கொண்டது போல வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிற நாங்கள் வெளிச்சத்தில் எப்போது நடக்க, வெளிச்சத்தின் சிந்தை எங்களுக்கு இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உள்ளத்தில் நீர் கிரியை செய்யுங்க. எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவரே உண்மை பின்பற்றி நடக்க வேண்டும் அதை நீர் காட்டுங்க. எந்தெந்த விஷயத்தில் வழி விலகி செல்கிறார்களோ அதையும் நீர் காட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீ அப்படி கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கே துதி கன மகிமை எடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.